வண்ணமயில் ஏறும் என் தங்க வடிவேலோ கந்தனுனை காண தினமொடி வருவேனோ செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ தொழிலே பால் கபடி சுமந்து ஓடினேன் மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தொழிலே பால் கபடி சுமந்து ஓடினேன் மேடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தந்தைக்கு உபதேசம் செய்து சுவாமி மலை ஆழ்பவன் நீ மாம்பழத்தில் கோபம் கொண்டு பழனி மலை ஆண்டவன் நீ பொங்கு கடலோரமாக செந்தூரிலே வாழ்பவன் நீ வள்ளி தேவ யானையுடன் திருத்தணிகை நாயகன் நீ தனக்கொரு தன்னித்துவ படையென்ன நிலம் என்ன வண்மையில் எறியவன் முருகன் பாடங்கள் சொன்ன மகன் யாரும் என்ன கிள்ளை என்ன நாதியற்று நான் கலங்க ஆறுதல் தந்த மகன் முருகன் அறுதோள் வென்ற மகன் வாயனை காக்கும் வடிவேலையா நீ இன்றி வேறு துணை யாரையா யாரையா வாயனை காக்கும் வடிவேலையா நீ இன்றி வேறு துணை யாரையா யாரையா. ராலிமலை முருகனுக்கு அரோகரா. முருகன் புகழ் பாடும் உங்கள் கந்தன் கண்மணி தியாவின் அன்பு வணக்கங்கள். இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள விராலிமலை முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு இன்னைக்கு நான் முருகப்பெருமானை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கேன். நம்ம முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, பல முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் இங்கே மரங்களாக விரவி முருகப்பெருமானை நோக்கி தவம் செஞ்சாங்க. அதனால இந்த மலைக்கு விரவி மலை அப்படின்னு பெயர் பெற்றது. அது மருவி இப்போ விராலிமலை அப்படின்னு நம்ம இந்த மலையை கூப்பிடுறோம். நம்ம அருணகிரிநாதர் நம்ம விராலிமலை முருகப்பெருமான அந்த திருக்கோவில 18 முறை திருப்புகள்ல குறிப்பிட்டிருக்காரு. இங்கே நம்மளுக்கு ஆறுமுக சுவாமியாக மயில் மேல வள்ளி தெய்வானையோட நம்மளுக்கு இங்க காட்சி அளிக்கிறார். இவ்வளவு சிறப்பு மிக்க திருக்கோவில் நம்ம விராலிமலை முருகப்பெருமானுடைய திருக்கோவில். இங்கே மற்ற எல்லா முருகப்பெருமானுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இங்க இருக்கு. அது என்னதுன்னா, நம்ம விராலிமலை முருகனுக்கு சுருட்டு நைவேத்தியம் இங்க வந்துட்டு வழங்கப்படும். முருகப்பெருமானுக்கு இங்க அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்த இடங்கள்ல நம்ம விராலிமலையும் ஒன்று.